டியர் மை டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், எங்கே வந்திருக்கோன்னா ஈஷா டெம்பிள் தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிருந்தேன். லாஸ்ட் இயர் ஒரு டைம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தோம். அப்போ வந்து மருதமலைக்கு மட்டும் போயிட்டு வால்பாறை போயிட்டு அப்படியே திரும்பி போயிட்டோம். இங்கே இந்த மெர்வின் கூட்டு வரும்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான். அதனால் இந்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏன்னா நாங்கள் இந்த பிளானே சடனாக போட்டது தான். அதாவது நாங்கள் ஊட்டி வர பிளானே சடனாக போட்டது. ஸோ இங்கே போவோம் அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா நேற்றோடு நாங்கள் கிளம்பிடுவோம்னு நினச்சோம். ஆனால் சரி, நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஒரு டைம் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். தூரத்துலேருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு நல்ல வைப் கனெக்ட் ஆகிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து உள்ளே என்ட்ராகும்போது பேக் சைடு வழியாக தான் உள்ளே என்ட்ரானோம். இப்போ எக்ஸிட் ஆகும்போது தான் இந்த வழியாக வரும். பட் இதுதான் என்ட்ரி. செம்மையாக இருக்கு. பார்க்கும்போதே எனக்கு செம்மையாக இருக்குது. பேக் சைடு பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ செம்மையாக இருக்குது. கிட்ட போக போக இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த இடத்துல டைம் தெரியல பாரு, 9:30 ஆயிடுச்சு. ஆனால் அப்படி இன்னும் ஏர்லி மார்னிங் மாதிரி இருக்கு. எல்லாரும் இங்கே ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு போஸை பிடிச்சி ஆளாளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நானும் இங்கே நிறைய சிக்னேச்சர்ஸ் போஸஸ்லாம் வச்சு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே காப்பி அடிச்சு நானும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெர்வின் கிட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டான். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்த கேப்லேயே மெர்வின் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டான். நான் இப்போ தான் பக்கத்தில் போகிறேன். அவன் போயிட்டு வந்து எப்படி கட்டியிருக்காங்க, என்ன கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். நானும் போய் பக்கத்தில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டுருக்கேன். பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இது எதில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் தெரியல. சிமெண்டா இல்லை மெட்டலா? இரும்பா? மெட்டல் தான், இரும்பு தானே. வெள்ளி வச்சிருக்காங்க. ஓ ஆமாண்டா. அப்போ இது வந்து மெட்டலில் தான் கட்டியிருக்காங்க போல். பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. டச் பண்ணி பார்க்க முடியுமா இதை? இல்லை உள்ளே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு தெரியலையே. அதில் உன்னால் போகிறோம். அங்கே ஒரு டோர் இருக்குது. ஆமாம், இந்த ஒரு லாக் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இது உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உள்ள ஃப்ரெண்டில் டோக்கன் எதுவும் வாங்குறாங்க போல. அப்படியா? இங்கே வந்து தீர்த்தம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பே பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் ஏதோ இருக்கே, இந்த சென்ட்ரா அதை பண்ணுறாங்க பாரு. ஏதோ தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தம் வாங்கி இங்கே பாரு அங்கே ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஆனால் ரொம்ப நேரம் சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோன்னா இந்த ஏரியா மொத்தத்தையும் கவர் பண்ணிடலாம். இங்கே வந்து என்ன தியானம் பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரம் சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வருஷம் எதுவும் இல்லை. ஒரு 1 hour வந்தால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். உள்ளே வந்து தீர்த்தம்லாம் கொடுக்குறாங்க. அது அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு. அது ஆனால் பே பண்ணி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விபூதி கூட அங்கே எதுவும் தர மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மெர்வின் எனக்கு முன்னாடியே போயிட்டு வந்தான். அவன் போயிட்டு எங்கேருந்து எடுத்து வச்சுட்டு வந்தானா இல்லை கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட கேட்கணும். அப்புறம்
ஆனால் அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப் கனெக்ட் ஆகுது. பேக்ரவுண்டுக்கும் அந்த சிலைக்கும் அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது கூட சேர்த்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. அதுக்காக இங்கே வந்து வரலாம். அவ்வளோதான், பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம். 9 o'clock இங்கே வந்தோம். இப்போ 10:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் டிஎஸ், கிளம்ப போகிறோம். ஆனால் எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும்னு சொல்லிட்டு. ஒரு 2 times இந்த சைடு வந்து பார்க்க முடியாமல் போயிட்டோம். இந்த டைம் போய் பார்த்து முடிச்சாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடாஸ்.